வெல்கம் டு ஃபார்மா ட்ரூ ஃபேஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிஃபார்ம் ஸ்டூடெண்ட். நான் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சீனியர்கிட்டையும் என்னோடய ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் எந்த டிபார்ட்மெண்ட் போனால் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற நிறைய ஐடியாஸ் கேட்டேன். நிறைய பேர் நிறைய சஜஷன் சொன்னாங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரி போனதுக்கப்புறம் தான் கியூனா இப்படி தான் இருக்கும், கியூசினா இப்படி தான் இருக்கும், ப்ரொடக்ஷனா இப்படி தான் இருக்கும்னு எனக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ஆகணும்னா நம்ம ஒரு ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல், ஃபினிஷ்டு ப்ராடக்டோடைய குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதில் எதனா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கா, அது குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுதான்னு சொல்லி இவங்க குவாலிட்டி செக் பண்ணி என்ஷூர் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பேராசிட்டமால் 500 mg ஒரு 1 lakh டேப்லெட் நம்ம ஒரு பேட்ச் எடுக்கிறோன்னு வச்சுங்க. அந்த பேட்ச் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபியூ சாம்பிள்ஸை QC டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா டேப்லெட்லேயும் 500 mgனா 500 mg ப்ரெசென்ட் ஆகிருக்கா, கலர் கரெக்டாக இருக்கா, அது என்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஃபைனலி QC பற்றி சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் லேப்லேயே ஒர்க் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள QC சூஸ் பண்ணலாம். இவங்க கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா UV, HPLC, IR, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 15 to 18K சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எம்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு 18 to 25K வரைக்கும் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி அண்ட் யுவர் நாலேஜ். மறக்காதீங்க, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே காம்படிஷனாக வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செகண்டாக நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும், குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், கேளுங்க. இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அவங்க ப்ரொடக்ஷன் ஆர் QC யாராக இருந்தாலும் சரி, அவங்க SOPயை ஃபாலோ பண்ணுறாங்களா, GMP கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி இவங்க மானிட்டர் பண்ணி ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனோம்னா ஒரு குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. இன்கேஸ் இப்போ மேனுஃபேக்சரிங் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்கு ஒரு மெட்டீரியல் மூவ் ஆகணும்னா அது குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க செக் பண்ணி அவங்க கேரண்டி, தட் மீன்ஸ் அசூரன்ஸ் அவங்க கொடுத்தா தான் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போவோம். இதான் குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி அசூரன்ஸுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன் ப்ராசஸ் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும், டாக்குமெண்டேஷனல் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும், வேலிடேஷனல் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும், ட்ரைனிங் குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும், கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷனை குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவங்க சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 20K ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எம்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஒரு 20 to 25K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டஸ்ட்ரி அண்ட் யுவர் நாலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் கணக்கில் தான் இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிக்கல் ஹேண்ட்லிங் மோஸ்ட்லி இருக்காது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீன் பெனில் தான் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பவரான ஒரு ரோலு. நீங்கள் வரீங்க நாளைக்கு ஒரு QA பர்சன் வரேன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு QC டிபார்ட்மெண்ட்டோ கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. QA வராங்க, நம்மளை வாட்ச் பண்ண போகிறாங்க, நம்ம எதனா டிவியேஷன் அது தப்பு பண்ணிட்டா கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா QA டிபார்ட்மெண்ட். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு QCயில் ஒரு 50 to 100 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, QAவில் ஒரு 100 to 200 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஒரு 300 to 600 எம்ப்ளாயிஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா QA/QC கம்பேர் பண்ணுறப்போ ஜாப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதே டைம் மற்ற 2 டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு டீம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு
சூப்பர்வைசராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டீம் கொடுப்பாங்க. அந்த 10 மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் முடியறதுக்குள்ளே என்ன மாதிரியான ஒர்க் வாங்குறீங்க, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதும் சரி, அவங்க ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி கூட இருந்து அவங்க என்ஷூர் பண்ணுறதும் சரி, இது மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். QA QC மாரி சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க்கோ இல்லை கெமிக்கல் ஹேண்டில் பண்ணுற ஒர்க் மாதிரி இருக்காது. ஆப்ரேட்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினிங் என்ட்ரி ஆவீங்க, அப்புறம் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆவீங்க, அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட்ஸ் மேனேஜர் அண்டு ஃபைனலி மேனேஜர் வரைக்கும் கூட நீங்கள் ப்ரொமோட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. மற்ற 2 டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வேகன்சிஸ் அதிகம், உங்களுக்கு சேலரி ஹைக்கும் அதிகம். பட் என்ன ஒன்று, மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே தான் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதுலன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ண ரொம்ப பிடிக்கிறோன்னு எனக்கு QC எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சீக்கிரமாக ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி அசூரன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மானிட்டரிங் ஒர்க் ரொம்ப பிடிக்குன்றவங்க குவாலிட்டி அசூரன்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக செட்டில் ஆகணும், நல்ல சேலரி பேக்கேஜ் வேணும், எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்கணும், நான் சீக்கிரமாக ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் இன்னும் டீப்பாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதுக்கான வீடியோ ஒன்று போடுறேன்.